வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 19. ஜீவ தண்ணீர். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். வெளிப்படுத்துதல் 7 வசனம் 17. நமது பூமியில் 1/3 பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதில்லை. தாகத்தை தணிக்க சுத்தமான தண்ணீர் கிடைக்காமல் வாழ்வது எப்படி இருக்கும் என கற்பனை செய்ய முடிகிறதா? ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு தம் மக்களை ஊற்றுகள் அண்டைக்கு அழைத்து செல்வார் என வேதாகமம் நமக்கு சொல்கிறது. இது கிணற்றண்டையில் தாம் சந்தித்த சமாரிய பெண்ணுக்கு இயேசு கொடுத்த வாக்குறுதியின் நிறைவேறுதலாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும் என்றார். யோவான் 4 வசனம் 14. இந்த ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவனாகும். தம் மந்தைகளில் ஒருவராக வாழும்படிக்கு கீழே இறங்கி வந்த ஆட்டுக்குட்டியானவர் தாம் அவர்களை மேய்க்கிற மெய்ப்பராகவும் இருக்கிறார். மீண்டும் இந்த விளக்கத்திற்கும் வெளிப்படுத்துதலின் இறுதி அதிகாரங்களில் ஆயிற்று அதிகாரம் 21 வசனம் 6 என்று சொல்லப்படுவதற்கும் ஓர் ஒற்றுமை இருப்பதை காண்கிறோம். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் அதிகாரம் 21 வசனம் 6 என்று புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும் போது இயேசு மகா சத்தமாக சொல்கிறார். அப்போதுதான் இந்த ஜீவ தண்ணீர் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து அதிகாரம் 22 வசனம் 1 புறப்பட்டு ஓடி வருவதை அறிந்து கொள்கிறோம். தேவன் தாம் தண்ணீரின் மெய்யான ஆதாரம். அவரே உண்மையான ஜீவ தண்ணீர். மேலும் ஜீவ தண்ணீரை கொடுப்பவர் தாம் மரணத்தோடு கூட வருகிற சகல உபத்திரவங்களையும் அகற்றுகிறவராக இருக்கிறார். மீண்டும் இது இறுதி அதிகாரங்களில் திரும்ப சொல்லப்படுவதை காண்கிறோம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின. அதிகாரம் 21 வசனம் 4. திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அதிகாரம் 7 வசனம் 9 குறித்த இந்த தீர்க்க தரிசனமானது நமது பழைய பாவ உலகம் முடிந்து தேவ மக்கள் அனைவரும் பரலோகத்தில் நித்திய கால குடி உரிமையை பெறப்போகிற மகத்தான ஒரு நாள் குறித்த தரிசனமாகும். விலையேற பெற்ற மீட்பரே, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஏசாயா 33:16 என்கிற உமது வாக்குறுதியை உரிமை கோருகிறேன். என் இருதயத்தின் ஆழமான ஏக்கங்களை திருப்திப்படுத்தியதற்கு நன்றி. அதிக ஆராய்ச்சிக்கு ஏசாயா 25 வசனம் 8, எரேமியா 2 வசனம் 13, மீகா 5 வசனம் 4. ஆமேன்.